Hello friends, assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரோக்கோலி சப்ஜி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா I request you please கொஞ்சம் Subscribe பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அதுல ஆல்ன்றதை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ ஒரு ப்ரோக்கோலி எடுத்து அதுல பாதி தான் யூஸ் பண்ண போறேன். இது டோட்டலா ஒரு 500 கிராம் இருக்கும். அதுல நான் ஒரு 250 கிராம்ஸ் வந்து நான் யூஸ் பண்றேன். காய்கறியிலேயே அதிகமான சத்துக்கள் இருக்குன்னா அது இந்த ப்ரோக்கோலி தாங்க. இதுல இருக்க சத்துக்கள் சொல்லிட்டே போனோம்னா 1 இல்ல 2 வீடியோ போட்டா கூட பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு இதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு. பெரும்பாலும் எல்லா காய்கறியிலுமே கால்சியம் இருக்காது. ஆனா இந்த ப்ரோக்கோலில கால்சியம் அதிகமா இருக்கும். இதுல விட்டமின் சி இருக்கனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஒமேகா 3 இருக்கனால நமக்கு ஏதாவது எரிச்சல் அலர்ஜிஸ் அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுனா அது அந்த ஒமேகா 3 இருக்கனால நமக்கு பிரிவென்ட் பண்ணும். இப்போ கட் பண்ண ப்ரோக்கோலியை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் salt 2 டிராப் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர்ல நான் 3 to 5 minutes வரைக்கும் அப்படியே சோக் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்றனால அந்த காய்கறில ஏதாவது ஜெர்ம்ஸ் பாக்டீரியாஸ் இருந்தா இல்ல காய்கறி கடைகள்ல ஏதா ப்ரிசர்வேட் பண்றதுக்காக ஏதா கெமிக்கல் ஆட் பண்ணிருந்தா அதெல்லாம் போயிட்டு நமக்கு க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ் வெஜ்ஜா நமக்கு கிடைக்கும் இந்த வினிகர் யூஸ் பண்றதுனால. உங்களுக்கு வினிகர் யூஸ் பண்ண பிடிக்கல இல்ல உங்ககிட்ட இல்லனா நீங்க கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு எப்படி நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுவோமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்க. அப்புறம் நீங்க சமைக்கலாம். இப்போ நான் இத ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ஒரு panல ஹீட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த வெஜ்ஜை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றதுனால அது கொஞ்சம் சாஃப்ட்டா வதங்கி வரும். நம்ம குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதுல ஏதாவது கசப்பு சில ப்ரோக்கோலில இருந்து கொஞ்சம் கசப்பு இருந்தா கூட இந்த மாதிரி நீங்க சார்ட் அவுட் பண்றதுனால கொஞ்சம் சரியாயிரும். இப்போ அதே panல நம்ம குக்கிங் பண்ணலாம். ஒரு 3 to 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கண்ணாடி பதத்துல வதங்கினா போதும். பொன்னிறமா வதங்க வேண்டாம். இப்போ அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் தேவையான அளவுக்கு காரம் மிளகாய்த்தூள் ஆட் பண்றேன். தேவையான அளவுக்கு உப்பு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகு சீரகத்தூள் 1 ஸ்பூன் தனியாத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதெல்லாம் பச்சை வாசனை போகணும்னு வதங்கட்டும். இப்போ 2 சின்ன தக்காளி எடுத்து கட் பண்ணி அதையும் வதக்கி அது நல்லா வதங்கி பச்சை வாசனை போற வரைக்கும் 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலி எடுத்து அதுல நல்லா சுருள சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இத ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ப்ரோக்கோலி ரொம்ப வதங்க கூடாது வேக கூடாது. 2 நிமிஷம் வெந்தா போதும். இதிலே பாருங்க 2 நிமிஷத்துல எந்த அளவுக்கு அது வெந்திருச்சுன்னு பாருங்க. இப்போ அந்த மசாலாலாம் நல்லா சுருள வேக வச்சு பச்சை வாசனை நல்லா போய் வெந்திருச்சு. இப்போ அந்த சுருள நல்லா வதக்கிட்டு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுட்டு சிம்ல வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும். அதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இது ஒயிட் ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்க இன்னும் கூட கொஞ்சம் ப்ரோக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி அதிகமா வேணும்னா கொஞ்சம் மசாலா அதிகமாயிட்டு வெங்காயம் தக்காளி அதிகமா சேர்த்துக்கங்க. தேங்காய் வேணும்னா தேங்காய் சேர்த்துட்டு சப்பாத்திக்கு ஆட் வச்சுக்கலாம் நீங்க. அதிகமா கிரேவி வேணும்னா இல்லனா இதுவே கரெக்ட்டா இருக்கும். ப்ரோக்கோலில ஆன்டி ஆக்சிடென்ட் பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு. கேன்சர் பிரிவென்டிவ் blood sugar நார்மலா ரெகுலேட் பண்ணும். ஸ்ட்ரெஸ் லெவல் பண்ணும். இதுல ஸ்கின்ல இருந்து நம்ம நர்வ்ஸ் வரைக்கும் அதிகமான சத்துக்கள் இதுல இருக்கு. இப்போ நம்மளுடைய ஹெல்தி சப்ஜி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை Subscribe பண்ணுங்க.
வாங்க சேர்ந்து பயணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். Until then, bye bye. Sparkle Homemaker. Thank you for watching.